வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐ டு ஹேவ் அ யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலையே எப்படி பன்னீர் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு ஃபுல் க்ரீம் மில்க் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஆரோக்கியா பிராண்டில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஆவின் பால் இல்லை வேறு ஏதாவது வீட்டில் இருக்கிற பால் எந்த எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பால் வந்து எப்படி வேணும்னா நல்லா திக்காக இருக்கணும். அந்த மாதிரி பாலை தான் நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நம்ம இப்போ கட் பண்ணுறோம். கட் பண்ணி அதை வந்து இப்போ நம்ம வந்து பால் காய வைக்க போகிறோம். பால் நல்லா அப்படியே பொங்கி வர டைமில் வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளார வந்து நம்ம ஒரு லெமனை கட் பண்ணி போட போகிறோம். லெமனை கட் பண்ணி அது மேலே அப்படியே புளிஞ்சு விடுங்க. புளியும் போது அந்த இதில் இருக்கிற கொட்டை இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேஸ்ட்டில் உள்ள வராமல் வெறும் அந்த ஜூஸ் மட்டும் உள்ளே போகணும். ஸோ இது நீங்கள் காஃபி வடைக்கட்டி கூட யூஸ் பண்ணலாம். நாங்கள் இப்போ கையிலே பண்ணுறோம். இது நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் திரிய ஆரம்பிக்கும். நல்லா கலக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கணும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் கலக்கிட்டே இருக்கணும். நல்லா அது நல்லா திரியாக வரணும். கொஞ்சம் திக்காகும் பால். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து கலக்கிட்டே இருப்போம். ஓகே, ஓரளவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கன்சிஸ்டன்சி வந்தோன்னே தயிர் கன்சிஸ்டன்சியில் வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் நல்லா திக்காக இதாக வரணும். இந்த அளவுக்கு வந்துட்டு வர வரைக்கும் கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் இது பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஓட்டை வடிகட்டி. இதுக்கு மேலே ஒரு இட்லி துணியை வச்சு இந்த இட்லி துணியில் நீங்கள் அந்த பாலை வந்து இது மேலே ஊற்றணும். திருப்தியாக இருக்கணும். இதுதான் பன்னீராக வரும். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாம் மீன்ஸ் அந்த பால் லிக்விடாக இருக்கிறது எல்லாமே கீழே போயிடும். அதெல்லாம் போட்டு ஸோ இந்த மாதிரி வரும், ஒரு தேங்காய் பூ மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஏன்னா நம்ம லெமன் போட்டாங்காட்டிக்கு ஸோ அந்த புளிப்பு சுவையை போக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் கலக்குவோம். கொஞ்சம் சூடாக இருக்குது. தண்ணி நல்லா ஊற்றி அந்த லெமன் டேஸ்ட் கொஞ்சம் போகணும். அப்போ தான் அந்த கொஞ்சம் புளிக்காமல் இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு இதை நல்லா புளியணும். ஸோ தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா புளிகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா மடக்கி நல்லா புழிஞ்சு நல்லா மடித்து வச்சுருங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து டிஃபன் கப்பு அந்த மாதிரி ஏதாவது இதில் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் தான் செய்கிறோம். நம்ம ரொம்ப அதிக ஷேப்லாம் பார்க்கலாங்கிறக்காட்டி நம்ம அப்படியே மடித்து வச்சுக்கலாம். இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும்னா வந்து ஒரு சின்ன கப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ளார நீங்கள் போடலாம். போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் ஏதாவது வெயிட் வச்சுருங்க. ஸோ நல்லா ப்ரெஸ் ஆகட்டும். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஸோ எவ்வளோக்கு நல்லா ஆறுதோ அதுக்கு நல்லா வந்து ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சாச்சு. ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நாளாக இப்போ பன்னீர் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சைடில் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் நீங்கள் பாக்ஸ் எல்லாமே போட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ இதுவும் கட் பண்ணிவிட்டு ஹோம்மேட் பன்னீர் இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் ஆற விட்டிங்கன்னா போதும். இல்லை நீங்கள் நிறையா செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 an hour கூட நீங்கள் விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும்.
கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ சைடில் வந்துட்டிங்கன்னா அது நல்லா ஒரு இதாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா தெரியணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அது ரொம்ப பிஞ்சும் போகக்கூடாது. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இந்தளவு கன்சிஸ்டன்சி வந்தோன்னா அதை எடுத்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டுங்க. வச்சுட்டு இதுதான் பன்னீர். சுவையான வீட்டிலேயே ரெடி பண்ண பன்னீர் தயார். ஸோ நீங்கள் கடையில் வாங்குறத விட நீங்கள் இப்போ ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் பாலுக்கும் வாங்கி காய வச்சு பண்ணிங்கன்னா இது வந்துடும். ஸோ இந்த கடையில் வாங்கினா பன்னீர் 100 ருபீஸ்க்கு மேலே வரும். ஸோ இது வந்து நீங்கள் வீட்டிலையே நல்ல டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பன்னீர் நம்ம சாப்பிட்லாம். தேங்க்யூ.